ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து எங்கள் குழந்தைங்களாம் கேட்டாங்க. சிஸ்டர்ஸ் குழந்தைங்களாம் எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்துருந்தோம். ஸோ சவர்மா செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஈஸ்ட்டெல்லாம் நல்லா போட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து அது புளிச்சோனையுமே 1.5 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருந்தோம். 1.5 கிலோ மைதா மாவில் எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, 20-30 பேத்துக்கு நாங்கள் ஷவர்மா செஞ்சு கொடுக்க போகிறோம். அதனால் நல்லா புளிச்சோனையுமே அந்த ஈஸ்ட் புளிச்சோனையுமே நல்லா அந்த ஷவர்மா செய்கிறதுக்கு மாவுக்குள்ள ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு நல்லா புளிக்கட்டும்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ஊற வைக்கணும் இல்லையா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், சோயா சாஸ், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் எல்லாம் கரம் மசாலா மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சிக்கனையும் பொரிச்சு வச்சாச்சு தனியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறி போட்டால் நல்லாயிருக்குமேனு குழந்தைங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எப்படா ஆகும்னு. நல்லா மாவு புளிச்சிருச்சு. மாவு புளிச்சோன்னே நல்லா உருண்டை போட்டு வச்சாச்சு. அப்புறம் சிக்கனு, காய்கறி, மயனைஸு, சாஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா பீட்டா பிரெட் செய்யணுமேனு சொல்லிட்டு அம்மா தேய்ச்சி கொடுத்தாங்க. ஸோ பீட்டா பிரெட்டை எல்லாம் செஞ்சு 2-3 பேர் சேர்ந்து எல்லா பீட்டா பிரெட்லாம் சுட்டு வச்சு அது மேலே மைனஸ் சாஸ்லாம் தடவி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.